மட்டி வாழை சாகுபடி மற்றும் சந்தை வாய்ப்புகள் மாவரவிளை ஏ லாசர் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மட்டி பழத்துக்கு புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க. ரொம்ப பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். மட்டிப்பழம் அப்படின்னா பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இப்போ என்னது கொடுத்தாலும் வேண்டாம் வேண்டான்னு சொல்லக்கூடிய சின்ன குழந்தைங்க கூட மட்டிப்பழத்தை கொடுத்தா அப்படியே வாயை திறந்து சிரிப்போடு வாங்கி சாப்பிடக்கூடிய நிலையில் மட்டிப்பழ சாகுபடியில் ரொம்ப வருஷமாக பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஆசிரியர் பணி அப்படிங்கிறது ஒரு அருமையான பணி. அந்த ஒரு பணியை பார்த்து நிறைவு பெற்ற பிற்பாடு நீங்கள் விவசாயத்துக்குள்ளே வந்திருக்கீங்க. குறிப்பாக இப்போ மட்டி வாழை சாகுபடியும் நல்ல மிளகு சாகுபடியும் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். அதுவும் இயற்கை சார்ந்து பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேள்விப்படும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நீங்கள் எத்தனை வருஷமா மட்டி வாழை சாகுபடி பண்ணுறீங்க? எப்படி ஆரம்பிச்சிங்கய்யா? என்னுடைய அப்பா காலங்கள்லேயே விவசாயம் தான் நம்முடைய பூர்வீகம். அப்போ விவசாயம் பூர்வீகமாக இருக்கிறதுனால அந்த நேரங்களில் எல்லாம் விவசாயம் இல்லாமல் நமக்கு கவர்மெண்ட்டு தொழில் செய்கிறவங்க ரொம்ப ரொம்ப குறவு. அதனால் எல்லாரும் விவசாயத்தை நம்பி தான் இருந்தாங்க, விவசாயம் செய்தாங்க. என்னுடைய தந்தை செய்த அந்த தொழிலையும் நான் என்ன செய்ய அதை கொஞ்சம் மாற்றி அமைக்கணும்னு ஒரு திட்டம் போட்டேன். அதனால் நான் என்ன செய்தேன், ஒரு 10-15-20 வருடங்களுக்கு முன்பாக என்னுடைய தோட்டத்தை முதலாவது வளம் ஆக்கணும் ஒரு திட்டம் போட்டேன். திட்டம் போட்டு நான் என்ன செய்தேன், எனக்கு 1 ஏக்கர் நிலம் இருக்குது. அப்போ அந்த 1 ஏக்கர் நிலத்தையும் ஒரு சுத்தமான நல்ல ஒரு இயற்கை ஆர்கானிக் விவசாயம் செய்யக்கூடிய ஒரு நிலைமைக்கு நம்ம கொண்டு வரணும்னு ஒரு முடிவு பண்ணேன். முதலாவது மனசில் நான் நினச்சது இதுதான். அதனால் என்ன செய்தேன், அல்பிசா மரம் வச்சுட்டு இடையில வாழை மரத்தை வச்சேன். 1 ஏக்கர் நிலத்தை 250-300-400 மரம் வைக்கலாம். அப்போ 7 வருஷத்தில் மரமும் பெருசாக வளரும். அப்போ நம்ம என்ன செய்ய அறுவடை செய்யலாம். அதுக்கு இடையில என்ன செய்தோம், பல விதமான வாழைகளை வச்சேன். இந்த பலவிதமான வாழைகள் வச்சதுனால எனக்கு அது எந்த வாழை நம்முடைய மண்ணுக்கு ஏற்றது, நமக்கு மண்ணுக்கு தரமானது, இந்த மண்ணில் என்ன விளையுது, அதை நான் அதில் இருந்து புரிஞ்சுக்கொள்ள முடிஞ்சு. மட்டி வாழை தான் என் தோட்டத்தில் மிகவும் அழகாக பெருசாக வளர்ந்து நல்ல கொலையும் கிடச்சிச்சு, நல்ல வருமானமும் கிடச்சிது. வீட்டில் கொண்டு போகும்போது, கடைக்கு கொண்டு போகும்போது விரும்பி வாங்கினாங்க, நல்ல நம்ம கேட்குற விலையை தந்தாங்க. அதான் நம்ம ஆர்கானிக் இயற்கை விவசாயம் செய்து. மட்டி வாழையை பொறுத்த வரைக்கும் அண்டியை பார்த்து வாங்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. கண்டு தேர்ந்தெடுப்பு எப்படி? மட்டி வாழையில் பல ரகங்கள் இருக்குது. 4 விதமான மட்டி இருக்குது. ஒன்று செம்மட்டி, மலை மட்டி, தேன் மட்டி, நம்ம சாதா இந்த மட்டி, 4 விதமான மட்டி இருக்குது. அதாவது ஆதி காலத்திலேயே மனிதன் மலைவாழ் மக்கள் தான் இந்த மட்டியை அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. இன்றைக்கு ஆலமரம் போல, ஏன்னா இதனுடைய ஃபீட்பேக் நல்லா இருக்கிறதுனால ஆலமரம் போல நம்ம மட்டி வாழையை பயிர் செய்கிறாங்க. அதனால இந்த மட்டியை தேர்ந்தெடுக்கிறது என்னன்னு சொல்லும்போது, ஒரு மரம் நடும்போது ஒரு 6 மாதம் 7 மாதத்தில் என்னது சைடு பக்க கண்ணுகள் வரும். இந்த பக்க கண்ணு நிறைய வரும். இந்த பக்க கண்ணு நிறைய வரும்போது நம்ம என்ன செய்யணும், ஒரு வாழையில் ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தா கூட தெரியும் 10 கண்ணு நிற்கும். 10 கண்ணு நிற்கி 12-15 கண்ணு கூட பக்க கண்ணு சைடில் இருக்குது. இந்த 15 பக்க கண்ணுகளும் நான் என்ன செய்வேன் விட்டுருக்கேன். ஆனால் சில தோட்டங்களில் என்ன செய்வாங்க, 1 கண்ணு 2 கண்ணு 3 கண்ணு இருக்கும். தாய்க்கன்றில் இருந்து என்ன செய்வாங்க, தாய்க்கண்ணு 1-2 ஒரு தாய்க்கண்ணு இருக்கு, அடுத்து இன்னொரு கண்ணு வரும், அடுத்து கிளை கண்ணு வரும், அது இன்னொரு கண்ணு அதில் இருந்து பிடைச்சி முளைச்சி வரும். இப்போதைய தாய்க்கண்ணில் இருந்து வரக்கூடிய கண்ணை தான் நம்ம என்ன செய்யணும், எடுக்கணும். 2-3 வருஷத்துக்கு முன்னால் ஆன கண்டை நம்ம கண்டிப்பாக எடுக்கக்கூடாது. அதாவது நடுறதுக்கு முன்னாடி எவ்வளவு ஆழ அகல உயரம் தோண்டி நடுவீங்க? நடுறதுக்கு இப்போது பலரும் பல விதமான இது சொல்கிறாங்க. எப்படி சூழ்நிலை இருக்கோ, எப்படி அந்த இடத்தினுடைய அமைப்பு இருக்கோ அதன் தகுந்தபடி 7 அடியும் வைக்கிறவங்க உண்டு, 8 அடி வைக்கிறவங்களும் இருக்கிறாங்க, 10 அடி வைக்கிறவங்களும் இருக்காங்க. நான் ஏன்னா 10 அடி வைக்கிறது ஏன் வைக்கிறாங்கன்னு சொல்லும்போது, இந்த 10 பக்க கண்ணுகளும் நடுறது ஒரு கண்ணு, நம்ம 10 பக்க கண்ணு இருக்குது. இந்த 10 பக்க கண்ணு என்ன செய்யணும், 4 நல்ல இடம் வீதியாக இடம் வேண்டும். இந்த ஓலை விரிந்து போகணும். விரிந்து போனால் தான் சூரிய ஒளி கிடைக்கும். விரிந்து போனால் தான் அதில் இருந்து என்ன செய்ய முடியும், நல்ல ஈல்டு தான் முந்து நிற்கும். அதனால என்ன செய்கிறோம், 1 அடி ஆழம் 1 அடி அகலம் 1 அடி வீதி எடுக்கலாம். ஆனால் தொழு உரத்தை முதல்ல போட வேண்டியது. கன்று நடும்போது கன்று என்ன செய்யும், அந்த தொழு உரத்திலேயே பிடிச்சி என்ன செய்யும், வளர ஆரம்பிச்சு சீக்கிரம் என்ன செய்யும், கண்ணு
வளர்ந்து நமக்கு சீக்கிரம் அந்த பருவநிலையை அடைகிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. சரி, அதாவது என்ன சொல்கிறீங்க அப்படின்னா அந்தந்த இடத்தினுடைய தன்மை கால சூழ்நிலையை பொறுத்து, இப்போ சரி நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் நீர்மட்டம் ஒவ்வொரு இடங்கள்லையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கக்கூடிய நிலையில் ரொம்ப நீர்மட்டம் உயரமாக இருக்கிறவங்க கொஞ்சம் குவியல் முறையில் வச்சு கூட நடலாம். வாழையை பொறுத்த வரைக்கும் ஒரு வாழைக்கும் இன்னொரு வாழைக்கும் எவ்வளோ இடைவெளி நடனம் ஐயா? வெறும் வாழை மட்டும் நடவு பண்ணும்போது 8 அடி 9 அடி போடலாம். அதனால நான் என்ன செய்கிறேன், கொஞ்சம் தள்ளி போடும்போது எனக்கு என்னது இடையில மரவள்ளி கிழங்கு இருக்குது. ஒரு மரவள்ளி கிழங்கு கம்புலேயே 10 கிலோ 15 கிலோ கிழங்கு இருக்கும். சில நேரம் இந்த அம்மி குழாய் போல் இருக்கும், அவ்வளவு பெரிய கிழங்கு இருக்குது. இப்போவும் சர்வசாதாரணம். நான் என் தோட்டத்துல எல்லாம் நல்லா வெட்டி ஒழுங்காக வச்சு கொஞ்சம் உரம் மற்ற சாணி மறுபடியும் வைக்கல் பூண்டு இலத்தலைகளை அள்ளி போட்டுட்டு குச்சி கம்பு வச்சா கண்டிப்பாக மினிமம் 15 கிலோ 20 கிலோ கிழங்கு சர்வசாதாரணமாக எடுக்கலாம். அந்த அளவு மண்ணை வந்து வளப்படுத்தி மண்ணு தான் எதுக்குமே மண் வளமாக இருந்தாச்சுன்னா நல்ல அருமையான ஈல்டு பெறுவதற்கு. மட்டி வாழையை பொறுத்த வரைக்கும் எத்தனை மாதங்களில் நமக்கு அறுவடை செய்கிற அளவுக்கு வரும்? மட்டி வாழைன்னு சொல்லுவது ஒரு 6-7 மாதங்களில் அது கொலை வந்துடும். எல்லா வாழைகளும் ஒரே நேரத்தில் கொலை வரும்னு சொல்ல முடியாது. சரி, இப்போ மட்டியை பொறுத்த வரைக்கும் நட்டாச்சு. நட்ட பிறகு இப்போ வளரும் போது பார்த்தீங்கன்னா சின்ன குருத்து எல்லாம் வரும்போது கால்நடைகளுடைய பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அந்த மாதிரி கால்நடை பாதிப்புகள்னாலேயோ இல்லை வேற எதனாலேயோ பாதிப்பு உண்டா? இப்போதைக்கு ஆனால் எனக்கு என்ன தோட்டத்தை பொறுத்தவரையில் 2 பக்கம் காம்பவுண்ட் இருக்கு, மீதி பலை போட்டிருக்கேன். ஏன்னா பக்கத்து வீட்டில் பெரிய அளவுக்கு என்ன செய்யலை, ஆடு மாடுகள் இல்லாமல் இருக்கிறதுனால என்னுடைய தோட்டத்துக்கு வைத்தி கிரேஸ் நமக்கு ஒரு சேஃப்டி இதில். பின்ன வலை போட்டிருக்கேன் 4 பக்கத்துலேயும் என்ன செய்த கம்பி போட்டு வலை போட்டிருக்கேன். கம்பி போட்டு வலை போட்டிருக்கனால சேஃபாக இருக்குது. அதில் பெரும்பாலும் என்ன யாரும் ஆடு மாடு என்ற தொந்தரவு மேக்சிமம் இல்லை. வாழை வந்து வளர்ந்து வரும்போது நமக்கு வந்து என்னென்ன மாதிரி நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு? இப்போ வாழையில் வந்து வேரழுகல் நோய், அப்புறமா இலை வாடல், மஞ்சள் அடிக்கிறது, அந்த குருத்து பகுதியிலேருந்து ஒரு மாதிரி பிசின் மாதிரி வர்றது, இப்படி பலவிதமான வாழையை தாக்கக்கூடிய நோய்கள், பூஞ்சானம் இதனுடைய தாக்குதல் கூட இருக்கலாம். அந்த மாதிரி பாதிப்புகள் உள்ளான அனுபவம் உண்டாயா? எல்லா வாழைக்கும் அதிகமான நோய்கள் வர்றது உண்டு. ஏற்ற வாழையெல்லாம் சீக்கிரம், பெரிய வாழையெல்லாம் சீக்கிரமாக என்ன செய்ய நோய்கள் தாக்கும். ஆனால் அந்த மட்டி வாழைக்கு பெரிய அளவு நோய் தாக்காது. ஏன்னா நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, வாழை நட்ட உடனே நம்ம என்ன செய்கிறோம், அடி உரம் கொடுக்குறோம். அடி உரம் சாணி போட்டு அதுக்கு மேலே என்ன மண்புழு உரமும் போடுறோம். போட்டுட்டு முளைச்சி தழுத்து வந்து ஒரு 15 நாட்கள் ஆன உடனே நம்ம அதில் என்ன செய்கிறோம், மீன் அமிலம் அதை கொடுக்குறோம். மண்புழுவை என்ன செய்த மண்புழு கரைசல் அப்படின்னு ஒன்று இருக்குது. மண்புழுவை நம்ம என்னது கொஞ்சம் கழிவுல அதே எடுத்து கடைசியில் வரதை எடுத்து ஸ்ப்ரே பண்ணி செடி நல்லா வரும். பின்ன என்னன்னா சில நேரத்தில் தண்டு துளைப்பான் என்ற அந்த வண்டு வருது. இந்த தண்டு துளைப்பான் என்ற வண்டு வரும்போதும் நான் என்ன செய்கிறேன், அதுக்கு மீன் அமிலம், ஒரிஜினல் மீன் அமிலத்தை எடுத்து அந்த இடத்துல அப்படி தடை விட்டுட்டோம்னா வண்டுகள் அந்த பூச்சிகள் செத்து போகுது, அந்த வாடையினால அதில் செத்து போகுது. அதுபோல் இன்னொன்று சிலமே வேப்பெண்ணெய் இருக்குது. வேப்பெண்ணெயை நம்ம என்ன செய்கிறோம், அப்படியே அந்த ஸ்ப்ரே பண்ணி விட்டால் போதும். தண்டுகளை ஸ்ப்ரே பண்ணும்போது அப்படிப்பட்ட நோய்கள் வர்றது மிகவும் குறைவு. சரி, வாழையை பொறுத்த வரைக்கும் இப்படி அருமையாக என்னென்ன மாதிரியான நோய்கள் வரும், அதுக்கு முன்னேற்பாடாக என்னென்ன நடவடிக்கைகள் செய்யணும், அதை பாதுகாக்கிறது, குறிப்பாக வந்து அதை வந்து கண்ணும் கருத்துமாக நம்ம எப்படி கவனிக்கிறோமோ அதை பொறுத்து நம்முடைய வாழையினுடைய வளர்ச்சியும் மகசூலும் இருக்கும் அப்படின்னு அருமையாக சொல்லியிருக்கீங்க. இப்போ வாழையை பொறுத்த வரைக்கும் நமக்கு கொலை தள்ள ஆரம்பிச்சாச்சு. கொலை தள்ள ஆரம்பித்த பிறகு எத்தனை சீப்பு வரைக்கும் சராசரியாக நமக்கு அடக்குது? ஒரு வாழை தனியாக வச்சுருப்பவங்களுக்கு 10, 12, 15 சீப் இருக்குது. பெரிய கொலை யாரா 2-3 தோட்டத்துக்கு பெரிய விவசாயிகள் வந்தாங்க, இவ்வளவு பெரிய கொலை இந்த இந்த தோட்டத்திலேயே இருக்குது அப்படின்னாங்க. இது போல் நம்ம சிலவங்க நம்ப முடியாது. சரி, அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி வாழை கொலைகளை வந்து விற்பனை பண்ணுறீங்க. சரி தான், உங்கள் தோட்டத்திலேருந்து கிடைக்கக்கூடிய வாழைப்பழங்களை சாப்பிட்டு பார்த்த அனுபவம் எப்படி? அதாவது வாழைப்பழம் ஏன்னா சில நேரம் எங்கள் ஒய்ஃபு பிள்ளைகளெல்லாம் முன்னாலெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா சளி பிடிக்கும், அது பிடிக்கும், இது பிடிக்கும்னு சொல்லிட்டு சாப்பிட மாட்டாங்க. ஆனால் அப்புறம் இந்த வாழைப்பழத்தை சாப்பிட்டு பார்த்தோட அதனுடைய இனிப்பும் அதனுடைய டேஸ்ட்டும் அதனுடைய உடல் செரிமானம் அதாவது டைஜஸ்ட் ஆகிறதும் மற்றபடியும் அதை சாப்பிட்டதுனால உடம்புக்கு ரொம்ப நல்ல ஆரோக்கியம் கிடைச்சதும் பார்த்துட்டு அவங்க இப்போ எப்பவும் மட்டி வாழை விளைய இல்லையா, இன்னும் காய் பழுக்க இல்லையா, பிள்ளைகளுக்கு கொடுக்கணுமே, சென்னையில் படிக்கிற பிள்ளைக்கு கொடுக்கணுமே, இங்கே படிக்கிற பிள்ளைக்கு அந்த வீட்டில் அவங்க கொடுக்கணுமே, அவங்க கேட்டாங்க, தோட்டத்தில் வருவாங்க. உண்மையாகவே நம்ம இயற்கை விவசாயம் ஆர்கானிக் விவசாயம் பண்ணுறதுனால மற்றபடி நம்ம அதுபோல் மருந்து அண்டடி உரம் கை உரம் அந்த உரம் இந்த உரம் கடை உரங்களை போடாமல் இந்த உரம் செய்வதனால பழம் டேஸ்டாக இருக்குது, சத்தாக இருக்குது, உடலுக்கு நல்ல வலுவை தர்றதுனால இந்த பழத்தை எல்லாரும் வீட்டில் அவங்க கேட்காங்க.
என்ன விளையலையா, நமக்கு சின்ன கொலை நமக்கு எடுத்துகிட்டு வாருங்க. ஏன்னா சின்ன கொலைன்னு சொல்லும்போது ஒரு வீட்டுக்கு நாங்கள் 2-3 பேர் இருக்கிறதுனால சின்ன கொலை. பெரிய கொலை வரும்போது பிள்ளைகளெல்லாம் சென்னையிலேருந்து வருவாங்க. அவங்க வரும்போது ரொம்ப விரும்பி என்னது, அதுவும் ஒரு பழம் ஒரு கொலையில் 1 சீப்பு 2 சீப்பு நான் எல்லாம் சாப்பிட்றோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், இனிப்பாக இருக்கும். சாப்பிட்டுட்டே இருக்கலாம். மட்டி வாழை மட்டும் இனிப்பாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அதை சாப்பிட்டுட்டே இருக்கலாம். எவ்வளவு சாப்பிட்டாலும் சோறு சாப்பிட்ட போது சாப்பிடலாம். மற்ற வாழை இவ்வளவுக்கு சாப்பிட முடியாது. இனிப்பாக இருக்கும், ஆரோக்கியமானது, உடலுக்கு வளர்ச்சி, இதயத்துக்கு வளர்ச்சி, மற்றபடி ஊட்டச்சத்து நமக்கு அதிகம் ஊட்டச்சத்தை வலுப்படுத்துது. இதில் மெக்னீசியம் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, தாதுப்பு இருக்குது, வைட்டமின் பி, சி போன்ற இது எல்லாம் இருக்கிறதுனால மற்றபடி நார்ச்சத்துக்கள் அதிகமாக இருக்குது, தாது உப்புக்கள் இருக்குது. இப்படிப்பட்ட சத்துக்கள் இருக்க மொத்தமாகவே என்ன சொல்கிறது, உடம்புல மற்ற கழிவுகள் உடம்புல தங்கும்போது அதில் இருக்கக்கூடிய இந்த கசடு எல்லாம் அதை என்ன செய்யுது, வெளியேற்றுவதனால இந்த நோய் தொல்லைகளிலிருந்து இது விடு. ஏன்னா உடம்பு ஆரோக்கியமாகும் போது ஃப்ரெஷ் ஆயிரும். அதுக்கு இந்த மட்டிப்பழம் மிகவும் அருமையானது. இதை அனைவரும் வாங்கி சாப்பிடணும். அதாவது மட்டி பழத்தை வாங்கி சாப்பிட்டா நாமும் நம்முடைய வீடு நாடு செழிப்பாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும், வலுவாக இருக்கும், நம்ம ஒரு ஹாப்பியாக இருக்கும். அதாவது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் குறிப்பாக பலவிதமான வாழைகளை சாகுபடி பண்ணி பார்த்துருக்கீங்க. அதுக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா மட்டி வாழை சாகுபடி பண்ணதுக்கு பிறகு மட்டி வாழை அப்படிங்கும்போது சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய வகையில் இருந்துகிட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் மட்டி வாழை சாகுபடி பண்ணுறதுக்கு முன்னாடி மண்ணை எப்படிலாம் பண்படுத்தி தயார்படுத்துனீங்க, குறிப்பாக தொழு உரம், அப்புறமா சாணி, அப்புறமா இயற்கை சார்ந்த வளர்ச்சி ஊக்கிகள், என்னென்ன நோய்கள் வருமோ வர்றதுக்கு முன்னாடியான முன் நடவடிக்கைகள். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மழை காலங்களில் சிறப்பு மாதிரி நீங்கள் சொன்னீங்க, மண்புழு கரைசல் மாதிரி ஒன்று அது செய்வேன் இப்படி சொன்னீங்க. இந்த மாதிரி வளர்ச்சி ஊக்கிகள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மட்டி பழத்தினுடைய சிறப்புகளை பற்றி சொன்னீங்க. கண்ணு நடுறதுக்கு முன்னாடி அந்த நடவு முறையை பற்றி சொன்னீங்க. சூழ்நிலைகளை பொறுத்து நடணும். எங்களுடைய குடும்பமும் நல்ல ஆரோக்கியம் மட்டும் இல்லாமல் நான் சாப்பிட்றது போக மீதம் இருக்கிறத உற்றார் உறவினர்களுக்கு கொடுத்து அதையும் தாண்டி மீதம் இருந்தால் விற்பனை பண்ணக்கூடிய நிலையில் இருந்துட்டு அந்த மாதிரி இயற்கையான முறையில் விற்பனை பண்ணுறதுனால வருமானமும் கிடைக்குது. நானும் என்னுடைய குடும்பமும் என்னுடைய சமுதாயமும் என்னுடைய நாடும் வளர்ச்சி அடையணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு நீங்கள் வாழை சாகுபடியில் ஈடுபாடு எடுத்து செஞ்சிட்ருக்கீங்க. உங்களுடைய அனுபவங்கள் எல்லாம் நம்முடைய குமரி பண்பலை நேயர்களுக்காக அருமையாக அழகாக பொறுமையாக இவ்வளோ நேரமும் நிறைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்டமைக்கு ரொம்ப நன்றி. இதுவரை மட்டி வாழை சாகுபடி மற்றும் சந்தை வாய்ப்புகள் மாவரவிளை ஏ. லாசர் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் எஸ். சிவகுமார்.